வாங்கிக்கம்மா. கணநாஹந்த்வா கணபதிங் அவாமஹே கவிங் கவீணாமுபவஸ்த்ரவஸ்தமம். வணக்கம். நமஸ்காரம். அர்ச்சனை ஒன்று பண்ண வந்தேன். நல்லது ஒன்று மனசில் பட்டுச்சு. அதனால தான் குடும்பத்தோட கோயிலுக்கு வந்தோம். குடும்பம் யார் பேர்ல? சரவணன் தனலட்சுமி. ஜபம் கோத்ரே ஸ்ரீ வசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதிதோ சக குடும்பானாம் சகலேஸ்வர்யாய ஆரோக்கிய வீரி விஜய சுமதாய நமஹாய கதனாய நமஹ கஜகல்லகாய நமஹ கஜகல்லகாய நமஹ ஓம் விக்னாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ. யார் இந்த நேரத்துல? யாரு? வாங்க வாங்க. மாசத்துல எப்பயாவது ஒரு நாள் தான் என் ஞாபகம் வருமா? நம்ம வேலை அப்படியே கோச்சுக்காதடி. பாக்குறப்பதான் இந்த கொஞ்சல் கிஞ்சல் எல்லாம். வேணி நடந்தது பூரா உனக்கு தெரியலாமா? அப்படி இருந்து உன்னை பார்க்க ஓடோடி வர எதுக்கு? உன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும் தானே. எப்பவுமே இதே கதையே சொல்லிட்டு வேற எதையும் மாத்தி கீத்தி சொல்லிடாத. சரி விடு, அதான் வந்துட்டேன்ல. வேணி உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. இருங்க. யாருடி இந்த நேரத்துல? தெரியலையே, நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரமா பார்த்து அனுப்பி வச்சுட்டு வா. காலம் தெரியாம கதவு தட்டுறாங்க. இவன் வேற வந்திருக்கான். யார் நீங்க? வேண்டாம், பாரு, பெரிய பிரச்சனை ஆயிடும். வேண்டாம், அண்ணனுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். நான் பார்த்து நம்மளுக்கு தேவைப்படுவானா இல்ல வச்சு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நாங்க சொல்ற வரைக்கும் இங்கேயே வச்சிரு. போடுறான். எங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் போன் பண்ணாதான் நீ அவனை விடணும். நீ போஜிவா, இவனை நான் பாத்துக்கிறேன். மண்டி ஆளையும் நம்ம வம்சத்துல மொத பொம்பளை பிள்ளை பிறந்தா அதை குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அப்படி உன்னை நினைச்சுதான் உன் கல்யாணத்தை ஒரு திருவிழா மாதிரி நடத்தணும்னு அப்பா ஆசைப்படுறம்மா. பாசத்தை கூட உன் மாமன் கோவமா காட்டி தான் பழக்கம். அவன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் நான் பெத்த பிள்ளையால வந்துச்சுன்னா அப்புறம் நான் வாழற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடுமா. சாப்பிட்டு போய் படுமா, மற்றதை காலையில பேசிக்கலாம். நீ சாப்பிடல? நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அண்ணா, முருகன் பொண்டாட்டி வந்திருக்கண்ணே. நல்லா இருக்கியா? அபி, நீ உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். ஏம்மா, முருகன் சத்தங்கத்தை ஏதாவது போட்டானா? இல்லைண்ணா, அவர் 2 நாளா வீட்டுக்கே வரல. இங்க இருப்பாருன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். இங்கேயும் வரலையே, நான் வீட்டுல இருப்பான்னு நினைச்சேன். அந்த முருகனுக்கு போனை போடு. அவர் போன் ஸ்விட்ச் ஆஃப்னா. எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போனானாமா? அப்பப்ப ராத்திரி வெளியில போவாரு, ஆனா காலையில வந்துருவாரு. அன்னைக்கு நைட்டு கூட வந்துறேன்னு சொல்லிட்டு போனவர் தான். அவனை தேடி பிடிச்சி அனுப்புறேன், நீ வீட்டுக்கு போ. டேய் கௌரி, எங்கடா போயிருப்பான் அவன்? எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதுடா. தெரியுடா அவனை. சரிங்கண்ணா.
டேய் ஜீவா, இண்டு இடுக்கு மூளை முடுக்குன்னு கதிரவன் ஒரு இடம் விடாம ராவிட்டு இருக்கான். அடுத்து யாரை தூக்க போறோன்னு அவங்க கூட இருக்கிற ஆளுங்களுக்கே அள்ளு இல்ல. இறங்குனது, செஞ்சது, தூக்குனது நாம தான் அவன் கனவுல கூட நினைக்க மாட்டான். வருவான்டா, தேடி வருவான். அப்ப எதுக்கு நிப்போம்? முருகன் நம்ம கூட தானே இருக்கான், வரட்டும். அப்ப இறங்கி செய். அவன் எவனா இருந்தாலும் விட மாட்டான்டா. இதை விட ஸ்லோவா போக முடியாதா? சைக்கிள் காரனா ஓவர் டேக் பண்ணிட்டு போறான். போடா. எங்கடா முருகன்? முருகனா? எனக்கு தெரியாதண்ணா. தெரியாது? நானே இங்க வந்து ஏதோ பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். என்னண்ணா என்ன போய்? அண்ணா, உனக்கு ஒரு பிரச்சனைனா தம்பி பார்த்து சும்மா வேணா இருப்பேன். சொல்ல நான் செய்யறேன். ஏண்ணா ஒன்னே எதுக்கு நான் பார்த்து தூக்குனா? கதிரவனுக்கும் ஜீவாவுக்கும் பிரச்சனை, அதுக்கு என்ன தூக்கிட்டாங்கப்பா. வீட்டு வாடகை, புள்ள குட்டிங்க படிப்பு செலவுக்காக இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் அல்ல கையா இருக்க வேண்டியதா இருக்கு. உன்னை வீட்டில் அண்ணி தேட மாட்டாங்க? தேடி இருப்பா, பதறி இருப்பா. புள்ள குட்டிங்களாம் பயந்து போய் வேற இருக்கும். நடந்தது நடந்து போச்சு, எதுக்கு போய் கூடல நீ உன்ன பார்த்தி வருவேன், நான் எடுத்து சொல்கிறேன். நீ கூடன கூட ஊத்த உள்ள ஊத்த அப்படி நல்ல வேணே. நான் வேற நான் பேசுறேன். நல்ல எனக்கு முருகன் வேணாண்டா, அவனை தூக்கினவன் வேணும். தூக்கினவன் வேணும். புடிங்கம்மா. கடவுளே, நல்லதே நடக்கணும். நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும். என் ஜீவாவை நான் இப்ப பார்க்கணும்.